இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கூட இன்றைக்கு பலவிதமான சமூக எதிர்ப்புகள் இருக்கிறது. சனாதன தர்மத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸுக்கு வேண்டிய பாதுகாப்பும், சுயாதீன சபைகளை நடத்துகிற தேவ ஊழியக்காரங்க அவருடைய குடும்பத்தினருக்கு பாதுகாப்பும், கட்டாயம் 6% இன்றைக்கு தொகுதிகள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பார்கள் என்றால், திருப்பரங்குன்றத்தில் அங்கே உள்ள வேட்பாளர் ஏடிஎம்கே வேட்பாளர் தான் அவங்க. நான் ஆட்சிக்கு, அதாவது என்னை தேர்ந்தெடுத்து விட்டால் நான் அந்த தர்காவை அகற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அனைவருக்கும் வணக்கம். எங்களது ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ இயக்கம் சார்பாக எங்களது வணக்கங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கென்று இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கிய நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் சட்ட ரீதியாக கிடைக்கப்பெற வேண்டிய கல்வி, பொருளாதார வளர்ச்சி, அரசாங்கம் வழங்குவதான மற்ற எல்லா விதமான உபயோக காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு எங்களை அரசாங்கமும் எங்களை அங்கீகரித்து சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களுக்கு பெற வேண்டிய சகல காரியங்களும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கமாக இருக்கிறது. இது 2025 வருடத்திலே பதிவு செய்யப்பட்ட 23ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வருடத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம். இது முக்கியமாக அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமானது ஸ்தாபனத்தை சாராத தனித்துவமாய், அதாவது சுயாதீனமாய் திருச்சபை நடத்த, அதாவது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸுக்கு வேண்டிய பாதுகாப்பும், சுயாதீன சபைகளை நடத்துகிற தேவ ஊழியக்காரங்க அவருடைய குடும்பத்தினருக்கு பாதுகாப்பும், அப்படி சுயாதீன சபையை சார்ந்த அங்கத்தினர்கள் மெம்பர்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவிகளை பெற்று தருவதும் இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை ஆதாரமாக வைத்துத்தான் இந்த இயக்கம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இக்காரியங்களை இந்த இயக்கத்தினுடைய செக்ரட்டரி ரெவரண்ட் டாக்டர் ரட்சகராஜன் இதை இன்னும் விளக்கமாய் நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். மத சிறுபான்மையினரை இன்றைக்கு தவறாக சித்தரிக்கும் போக்கு இன்றைக்கு பல இடங்களில் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும். இந்த நாட்டில் இன்றைக்கு பார்க்கும்போது திருச்சபை இன்றைக்கு ஒரு அச்சுறுத்துதலாக இருக்கிறது. திருச்சபை வழிபாட்டு தலமாக இருக்கட்டும், அடக்க ஸ்தலமான கல்லறை பூமியாக இருக்கட்டும், இன்றைக்கு பல சச்சரவுகள், இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கூட இன்றைக்கு பலவிதமான சமூக எதிர்ப்புகள் இருக்கிறது. இவைகளை இன்றைக்கு கண்டறிந்து வரக்கூடிய அரசானது இவ்விதமாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்றைக்கு எதிர்காலத்தில் இந்த தேசத்தில் கிறிஸ்தவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறது. நீண்ட காலமாக கல்வி, மருத்துவம் மற்றும் இன்றைக்கு அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், பல சமூக சேவைகளில் ஈடுபட்டிருந்த இந்த இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு வாழ்வதற்கு சில விதமான அச்சுறுத்தல்கள் இன்றைக்கு சமூகத்தில் பொய்யாக தவறாக சித்தரிக்கின்ற போக்கை வரக்கூடிய நாட்களில் அவைகளெல்லாம் கலைந்து உரிய பாதுகாப்பை இன்றைக்கு அரசு உறுதி செய்ய இந்த சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குண்டான சமூக பாதிப்பை உண்டு பண்ணுகின்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான கடுமையான இன்றைக்கு ஒரு எச்சரிப்பையும் அவர்களுக்குண்டான இன்றைக்கு பாதுகாப்பை இன்றைக்கு செய்யும்படி இன்றைக்கு நாம் அதை இன்றைக்கு அரசுக்கு முன்வைக்கிறோம். அதுபோல் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை பற்றி
தவறாக சித்தரிக்கின்ற இன்றைக்கு சோஷியல் நார்ம்ஸ் பரப்பு முயற்சிகள் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு தவறாக சித்தரிக்கிறார்கள், மதமாற்றம் செய்கிறார்கள் என்று. அவ்விதமாக இன்றைக்கு இந்திய அரசு புள்ளிவிவரத்திலும் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய கடமையை நாம் செய்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகின்ற நடைமுறைகள் அது தவிர்க்கப்பட வேண்டும். வரக்கூடிய நாட்களில் நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இன்றைக்கு கட்டாயம் 6% இன்றைக்கு தொகுதிகள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பார்கள் என்றால் அதை வந்து வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த நாட்டில் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, மதமாறிய ஆதிதிராவிட கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அந்த சலுகைகள் இன்னும் நிலுவையில் வழங்கப்படாமல் இருக்கிறது. அவைகளும் இன்றைக்கு சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற இன்றைக்கு பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் அரசு தனி கவனம் செலுத்தி இதற்கான ஆணையை பிறப்பித்து கல்வி மற்றும் இன்றைக்கு பொருளாதாரம், வாழ்வாதாரங்களை மேம்படுத்த உதவியாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சமீப காலமாக சில விஷயங்கள் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். சமீபத்தில் ஏற்பட்ட திருப்பரங்குன்றம் அந்த நிலையாகட்டும், ஏற்கனவே ராமர் கோவில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் ஆகட்டும், கடவுள் கனவில் தோன்றி இதை சொன்னார் என்று ஒரு நீதிபதி சொல்லுகிறார். சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இந்திய அரசியல் சட்டத்தின் அமைப்பையே மாற்றக்கூடிய சூழ்நிலையில் மதம் சார்ந்த நிலையில் இந்திய தேசம் அச்சுறுத்தப்பட்டு வருகிறது. இது மற்ற மக்களுக்கும் மற்ற சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. சட்டத்தை குறித்த கேள்விக்குறியாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்குரிய அடிப்படை உரிமை, மத சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இதெல்லாம் பறிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொந்த இடத்துல ஆலயம் கட்டி சொந்த இடத்துல வழிபாடுகள் ஏறக்குறைய 25 வருஷங்கள் முடிந்த பின்பும் அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய இந்திய தேசத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்திற்கும் அரசியல் அமைப்பிற்கும் நாங்கள் சொல்லுகிற கருத்து, இந்திய அரசியல் ஆணைப்படி என்ன சட்டத்தின்படி மத சுதந்திரம் இருக்கிறதோ அதை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். அதை எந்தவித காரணத்திற்காகவும் மாற்றி அமைக்கக்கூடாது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சார்ந்தோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மையப்படுத்தியோ முக்கியப்படுத்தியோ இல்லாமல் எல்லாருக்கும் உரிய, அனைவருக்குரிய சட்ட உரிமைகளின்படி தேசம் இயங்க வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாத்திரமல்ல, எல்லா ஊழியர்கள், கிறிஸ்தவ சபை ஊழியர்களுக்கும் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தோடு திருச்சபை நடத்தவும், சபைகள் இயங்கவும், அவர்களுடைய மத சுதந்திரத்தின் அடிப்படையில் அவரவர்களுடைய தெய்வத்தை வணங்கவும் வழிபடவும் அதை குறித்து சொல்லவும் உரிமை, அதை பறிக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், எங்கள் கடையில் அரிசி நல்லா இருக்குன்னு சொல்கிறது தப்பா? உங்கள் கடையில் அரிசி நல்லா இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. எங்கள் கடையில் அரிசி நல்லா இருக்குது, எங்கள் கடையில் கத்திரிக்காய் நல்லா இருக்குது, இதை நாங்கள் சந்தோஷமாக சொல்லி நாங்கள் பிரச்சாரம் செய்வதில் இதில் யாரையும் புண்படுத்தியோ தரம் தாழ்த்தியோ அல்ல. எங்களுடைய நிலையை நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் அனுபவித்ததை சொல்லுகிறோம். ஆகவே இதற்கு உரிமை மறுக்கப்படாமல் செயல்படுவதற்கு இந்த இயக்கம் எழுந்து நிற்கும், போராடும், வலியுறுத்தும் தலைவர்களை வேண்டிக் கொள்ளும். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி கூறும். எல்லா மதத்தினரும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். அதை யாரும் தலையிடக்கூடாது. அவர்கள் விடுதலையோடு அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே உண்டு. கடந்த காலத்தை காட்டிலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் கொஞ்சம் விடுதலையோடு தான் இருக்கிறோம். நாங்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அப்படி எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆதரவு அரசாங்கம் கொடுக்கும்போது அது எங்களுக்கு நிச்சயமாக அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம்தான்.
இப்போ இந்த காலத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் நிறைய வாய்ப்புகள், வாரியங்கள், ஆணையங்கள்லாம் இந்த 5 ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு இன்னும் அதிக உந்துதலாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் அங்கே உள்ள வேட்பாளர் ஏடிஎம்கே வேட்பாளர் தான் அவங்க. நான் ஆட்சிக்கு, அதாவது என்னை தேர்ந்தெடுத்து விட்டால் நான் அந்த தர்காவை அகற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிறுபான்மைக்கு விரோதமாக தானே அவங்க பேசுகிறாங்க. என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய நம்பிக்கை பிரதிபலிக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு ஒருவருக்கும் அந்த அனுமதி கிடையாது. அது இக்காலகட்டங்களிலே, கடந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது. இக்காலகட்டத்தில் அது மிகவும் அதிகமாக குறைந்திருக்கு. அதை தான் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். இல்லை, இந்த 5 வருடத்தில் அது மிகவும் குறைவாக தான் இருக்குது. அதில் மாற்றமில்லை.